உலக மக்கள் அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றால், செவ்வாய் பெயர்ச்சி அற்புதமான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற செவ்வாய் பெயர்ச்சி, இதனுடைய காலங்கள் 31/5/2024 முதல் 31/5/2024 முதல் 11/7/2024 வரை 11/7/2024 வரை. இதற்கு தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா வைகாசி 18 முதல் ஆனி 27 வரை. வைகாசி 18 முதல் ஆனி மாதம் 27 வரை இது தமிழ் தேதி. இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி 42 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பான யோகத்தை எல்லாம் வழங்கப் போகிறது என்பதை மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போற அந்த செவ்வாய் பெயர்ச்சியினுடைய ஒரு சிறப்பான யோகத்தை, கிரகங்கள் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இவ்வளவு வலிமையா இருக்கு, அவ்வளவு வலிமையா இருக்கு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி எதுவும் சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அது உங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை சரியாக கணித்து சரியாக சொல்லப்படுவதால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலன்கள். புரிஞ்சுறீங்களா? ஆக இந்த நிகழ்ச்சியிடம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறேன் அப்படின்னா, சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர வேண்டும். சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்ட எத்தனையோ விதமான பிரச்சனைகள், எத்தனையோ வருடங்கள் இது நடக்குமா, இது ஏன் நடக்கவில்லை, எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம், நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இது வெறும் வார்த்தைக்கு பேசப்படுகின்ற பேச்சு அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, ஒரு நல்லது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உறுதியாக அமைய வேண்டும். அப்படி என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க வேதனைப்படுறீங்க, என்னென்ன பிரச்சனைக்காக குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்காக வேதனைப்படுறீங்க, அதை எடுத்து சொல்றீங்க. ஜாதகம் கொடுக்கும்போது சொல்றீங்க, ஐயா பிள்ளைக்கு கல்யாணம் முடியலையா, பொம்பளை பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க, போற இடத்துல அப்போ முடியும் இப்போ முடியும்ன்றாங்க, எப்படி தையில முடியும்ன்றாங்க, தையில முடியல. இப்போ தை மாசி பங்குனி வைகாசி ஆகி போச்சு, இந்த வைகாசியா முடியுமா, எங்களுக்கு வேதனையா இருக்கு ஐயா, அதுக்காகத்தான் உங்க நம்பி வந்திருக்கோம் அப்படின்பா. ஏங்க கிட்டத்தட்ட 3-4 வருஷமா நாங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்க்குறோம்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கல்யாணத்தை எப்போ முடியும் சொல்ல முடியாத ஒரு ஜோதிடம் உங்களுக்கு எதுக்கு? ரொம்ப வேதனைங்க. எங்க ஒரு கல்யாணம் எப்போ முடியும்னு சொல்ல முடியாத ஜோதிடம் உங்களுக்கு தேவையா? அது ரொம்ப அந்த ஒரு வேதனை இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. ஒன்று சரிங்களா? அடுத்து பையனுக்கு அதே மாதிரி தான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தவங்க சொல்றாங்க 7 வருஷமா பார்க்குறாங்களாம், பொண்ணு பார்க்குறாங்களாம் பையனுக்கு. நான் கேட்ட ஜாதகம் கொடுக்கும்போது என்னம்மா விஷயம்னா, கல்யாணம் முடியல, எத்தனை வருஷமா முடியல, 5 வருஷம் பார்க்குறீங்களா, 7 வருஷமா பார்க்குறோங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. அடுத்து வேலை, நான் ஐடி கம்பெனி வேலையா, ஒரு தனியார் துறை வேலையா, அரசாங்க வேலை கிடைக்குமா,
என் பையன் அரசாங்க வேலைக்கு நான் 4-5 வருஷமா பரீட்சை எழுதுறேன், இப்போ 1 மார்க் 2 மார்க்கில் போய் இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா? அதே நேரத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. இது எப்போ குழந்தை பிறக்கும்? இந்த குழந்தை பிறக்காதனால குடும்பத்தை ஒரே பிரச்சனையா இருக்கு. 2 குடும்பத்திலையும் ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு வம்சத்துக்கு ஒரு வாரிசு ஒரு குழந்தை பிறந்தா 2 குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? இதுக்கு போகாத கோயில்ல செய்யாத பரிகாரம், பார்க்காத ஜோசியர் இல்லைங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அடுத்து என்ன? குடும்பத்தில் கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொறுத்தவரை நல்லா இருக்க போய் தான் கல்யாணம் முடிச்சு வச்சு இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நாங்க பெரியவங்க என்ன பண்றதுன்னு வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 குடும்பத்திலுமே நினைக்கிறோம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போற மாதிரி தெரியல. இதுக்கு என்னதான் பண்றது? இந்த குடும்ப பிரச்சனைகள் தீருமா? எங்க வீட்டுக்காருக்கு தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்ல ஒடிகட்டி பறந்த ஒரு தொழில். இன்னைக்கு இவர்கிட்ட தொழில் கத்துக்கிட்டவங்க நல்லா இருக்காங்க. ஆனா இவர் தொழில் ரொம்ப மோசமா போச்சு. கடன் பிரச்சனை அதிகமா போச்சு. இதெல்லாம் எப்ப தீரும்? ஆக இப்படிப்பட்ட வேதனைகள். பையன் நல்ல திறமையா நல்லா படிச்சிருக்கேன், நல்ல இடத்துல வேலை பார்க்கிறேன், ஆனா கல்யாணம் முடிய மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்ற உறுதியான உத்தரவாதம், நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கு வரக்கூடாது. இதற்குரிய செவ்வாயினுடைய அற்புதமான பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு உத்தியோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சியினுடைய பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசி. மகர ராசிக்கு 4-11க்குரிய செவ்வாய் 4ஆம் இடம். கற்ற கல்வியினால் உயர்வு பெறுதல், செய்கிற தொழில்கள் லாபத்தை முன்னேற்றத்தை பெறுதல். கடகராசிக்கு எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான காலங்கள் என்று சொல்லக்கூடியது இடம். அதாவது செவ்வாய் என்பது இடம், வீடு, வாசல், எஸ்டேட், பூமிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களில் தரக்கூடிய ஒரு தான். அந்த யோகங்கள்லாம் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய இடம் பிரச்சனையாக, இடமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, வாகன யோகங்கள் என்று சொல்லக்கூடிய வீடு, இடம், வாசல், வாகன யோகங்கள், அதே போல செய்கிற தொழிலெல்லாம் சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய சிறந்த காலங்களாக 4-11க்குரிய 4ஆம் இடம். அதாவது மனசுல ஏற்பட்ட எந்த ஒரு ஆசைகளும் வெற்றியாக புரியக்கூடிய 4-11க்குரிய 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதே நேரத்தில் மற்றவருடைய ஆதரவுகளோடு வெற்றி வரக்கூடிய மகர ராசிக்கார், மற்றவருடைய ஆதரவோடு எல்லாரோடும் இணைந்து வெற்றி வரக்கூடிய மகர ராசிக்காரர்கள், மக்கள் சேவையில் அதிகமாக இருக்கக்கூடிய, சினிமா துறையில் அதிகமாக இருக்கக்கூடிய, கலைத்துறையில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்தில் ஃபர்னிச்சர், அதாவது ஃபர்னிச்சர் தொழில், அதே நேரத்தில் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், தங்க தொழில்கள், இதெல்லாம் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். முக்கியமாக சினிமா துறையில் இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் நிறைய இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் நிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான காலங்கள். பூமிகாரகன் வலிமை பெறக்கூடிய காலங்களில் பூமி சம்பந்தப்பட்ட இடம், வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய காலங்களாகும். செய்கிற தொழில் விருத்தி அடைந்து முன்னேற்றம் அடைந்து சொத்துக்களை பெறக்கூடிய காலங்கள் தான் இந்த பூமிகாரகன் வலிமை பெறுகின்ற இந்த 4ஆம் அறிவு. 4ஆம் இடம் வீடு, வாசல், காரு, வீடு, வாசல் கூடியது. அப்ப இந்த யோகங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்கள் தான் அந்த செவ்வாய் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி பெறுகின்ற மேசத்தில் ஆட்சி பெறுகின்ற காலங்கள். 4ஆம் இடம் மகர ராசிக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய 10ஆம் இடம் துலா ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு சினிமா துறை சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சினிமா துறை, இசைத்துறை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவி சீரியல் நடிக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்து மருந்து, கெமிக்கல், டாக்டர் தொழில், மருத்துவமனை சார்ந்த தொழில், மருத்துவமனை புதுசாக உருவாக்கலாம், கட்டடத்தை டாக்டர் கிளினிக்கு, பெரிய கிளினிக் வைக்கலாம், சின்ன கிளினிக்கு பெரிய டாக்டருக்கு மருத்துவமனை வைக்கலாம். மருந்து, கெமிக்கல், அதே கட்டிட தொழில்கள், கட்டிட சார்ந்த தொழில்கள், சிமெண்ட் தொழிலிருந்து கட்டிட டிஎம்டி கம்பெனிகள்,
அக்கினி வார்ப்பு தொழிலில் உருவாகி கட்டிட கம்பிகள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது அத்தனை தொழில்களுமே சிறந்து விலகக்கூடிய அற்புதமான 42 நாட்கள். சரிங்களா? ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் இந்த வீடு கட்டி விற்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் சிறந்த யோகம் ஏற்படும். மகர ராசிக்காரர்கள் தொழில் வருமானம் முன்னேற்றம். முக்கியமாக அந்த செவ்வாய் என்பது அரசு உத்தியோகத்தில், அந்த பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் என்ன உத்தியோகம் இருப்பாங்க பொதுவாக, அடுத்துல பார்த்தீங்கன்னா விஓ இருப்பாங்க. விஓ அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் ஒரு கலெக்டர், வட்டாட்சியர், ஒரு விஓ, ஒரு ரெவன்யூ அதிகாரி, அது உணவு வளங்கள் சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் உயர் அதிகாரியாக உணவு வளங்கள் சம்மந்தப்பட்டது அந்த பிரிவில் உயர் அதிகாரி இருக்கிறது. இப்படிலாம் தொழில்களில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும். இந்த உத்தியோகம்லாம் அந்த மாதிரி உத்தியோகங்களும் ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? அந்த தொழிலில் இருக்கிறதுக்கு முன்னேற்றங்கள் சிறந்து விளங்கும். நிச்சயமாக இந்த செவ்வாய் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை கிடைக்கக்கூடிய காலங்களாக உறுதியாக ஏற்படும். அதில் துணி கூட சந்தேகமே இல்லை. ஆக இப்படிப்பட்ட பலன்கள் நிச்சயமாக மகர ராசிக்கு உண்டு. இந்த 42 நாள் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய முக்கியமாக செவ்வாயினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பூமிகாரகன், வீடு வாசல், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, வேலை வாய்ப்பு, அரசாங்க வேலை வாய்ப்பு, இது சம்பந்தப்பட்ட சொந்த தொழில்கள் எது செஞ்சாலும் சிறந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசாங்க வேலை வருகிறோம், சொந்த தொழில்கள் என்னென்ன தொழில்கள் செய்து முன்னுக்கு வரலாம்ன்றது சொல்லியிருக்கேன். இந்த 42 நாட்கள் நல்ல சிறந்த முன்னேற்ற காலமாக உறுதியாக ஏற்படும். ஆக கண்டிப்பாக மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய சிறந்த ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி 42 நாள் உறுதியாக அமையப் போகிறது. அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. சரிங்களா? ஆக நீங்கள் புதிய வீடு கட்டினாலும் சரி, புதுசாக கார் வாங்கினாலும் சரி, புதுசாக பங்களா வாங்கினாலும் சரி, இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அதை முயற்சி பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய சிறந்த காலங்களாக, வெற்றி காலங்களாக, உங்கள் ஆசைகள் எண்ணங்கள்லாம் நல்ல ஒரு முயற்சிகள்லாம், உங்கள் சுய முயற்சியெல்லாம் வெற்றி அடைந்து மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த 42 நாட்கள் செவ்வாய் பயிற்சி உறுதியாக அமைய போகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகம் சரியில்லை. உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த ஜாதகத்தில் கோளாறுகள், மோசமான பாவ கிரகங்களுடைய தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும், நடக்காது. அப்போ என்ன செய்ய நம்பரை நோட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஏன் நடக்கலை, என்ன நடக்கும், உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் நான் என்ன உத்தரவாதம் தர்றேன். எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி இப்போ நடக்குமா, அப்போ நடக்குமா, கல்யாணம் எப்போ முடியும், வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைக்கு உத்தரவாக்கி எப்போ கிடைக்கும், வீட்டில் ஒரே குடும்ப பிரச்சனையாக இருக்குது, இந்த குடும்ப பிரச்சனை எப்போ சரியாகும், நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சோம், பிள்ளை கல்யாணம் டைவர்ஸ் இருக்கும் போச்சு, இது எப்படி சரி பண்ணுறது, இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளோட வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீர்கள், என்னை பார்த்து நடக்கலை, சரியாகலை என்ற வார்த்தையை வரக்கூடாது. ஜாதகத்தை அப்படி கையில் தூக்கியாச்சாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். திரும்ப சொன்ன ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும், ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட, வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். மனித படைப்பின் பிறப்பு முதல் இறப்புடைய அத்தனை ரகசியங்கள் அடக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கு தவறு நடக்கிறது, சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் அது வரைக்கும் நல்ல கவனிங்க. எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை அதுக்கு வழி உண்டு. நடக்காத காரியம்லாம் அவரை பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கும். வேதனையா இருக்கு, ஒரு கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத ஜோதிடம்லாம் உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்கும், இந்த பிரச்சனை எப்போ முடியும் சொல்ல முடியாத ஜோதிடம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி வேதனை இங்கே வந்துடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? எங்கெங்கேயோ அலைஞ்ச ஒரு பார்த்து நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, பரவாயில்ல, இவ்வளோ விளக்குகள் உங்களுக்கு போதும். அதாவது இங்கே சிரமப்படக்கூடாது, சும்மா வருஷக்கணக்கு அலையக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா?
ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.